வயலூர் முருகன் துணை. கந்தர் அலங்காரம் மொத்தம் 107 பாடல்கள் கொண்டது. விநாயகர் காப்பையும் சேர்த்தால் மொத்தம் 108 பாடல்கள். இவை அனைத்தும் இறைவனின் புகழ் மேல் அலங்காரமாய் தொடுக்கப்பட்ட பாடல் மாலைகள். அருணகிரிநாதர் இயற்றிய இப்பாமாலையில் இருந்து ஏதேனும் ஒரு பாடலையாவது படித்தால் பல மடங்கு பலன் அடையலாம். பாடலின் பொருள் உணர்ந்து படித்தால் மிகவும் நன்று. இங்கு முத்தாய் 10 பாடல்களின் சுருக்கமான பொருளையும் பாடலையும் காணலாம். விநாயகர் காப்பு. நினைக்க முக்தி தரும் திருவண்ணாமலையின் கோபுர வாசலில் நுழையும் போது வடக்கு பார்த்து அமர்ந்து அருள் புரிகின்றார் விநாயகர். நெற்றியில் பட்டையும் நீண்ட துதிக்கையும் உற்சாகமாய் பக்தர்களை கண்டு இனிப்புகளை ஏற்றுக்கொள்கிறார். பக்தர்கள் தங்கள் தலையில் குட்டிக் கொள்வது தங்கள் ஆணவத்தை இறைவன் முன் சமர்ப்பிக்கும் விதமாக கருதப்படுகிறது. செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கோரி முதலில் கணபதியை வணங்கி அவருக்கு இளையவரான ஞானக்கடவுளாகிய முருகனை வணங்குகிறோம். பாடல். அடல் அருணை திரு கோபுரத்தே, அந்த வாயிலுக்கு வடவருகில் சென்று கண்டுகொண்டேன் வருவார் தலையில் தடபட என படுகுட்டுடன் சர்க்கரை முக்கிய கை கடதட கும்பக் களிற்றுக்கு இளைய களிற்றினையே. பாடல் 3. ஒரு போர்க்களத்தில் சிவபெருமானின் மைந்தன் முருகன் தன் தேரணியுடன் வேலாயுதத்தால் கிரௌஞ்ச மலையை இடித்து சூரனின் பேரணியை தகர்த்தி தேவர்களை காப்பது போல நம் மலையாகிய துன்பங்களை வேல் தூள் தூளாக துளைத்து எதிரிகளின் கூட்டணியை உடைத்து நம்மை காக்கும். பாடல். தேரணியிட்டு புறம் எரித்தான் மகன் செங்கையில் வேல் கூரணியிட்டு அணுவாகி கிரௌஞ்சங் குலைந்தரக்கர் நேரணியிட்டு வளைந்த கடகம் நெளிந்தது சூர் பேரணி கெட்டது தேவேந்தர் லோகம் பிழைத்ததுவே. பாடல் 27. யம பயம் நீங்கும். யமனின் தூது கண்டு நான் கலங்குவதில்லை. ஏனென்றால் கந்தனின் பீதாம்பரத்தில் கட்டியிருக்கும் கச்சையும் அதில் செருகியிருக்கும் உடை வாளும் தோளில் அணிந்த வெற்றி மலர் மாலையும் சேவர் கொடியும் மயில் வாகனமும் வெற்றி மாலைகளோடு காலையும் மாலையும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் புரிகின்றதனால் ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்து எனக்கு காலையும் மாலையும் முன்னிற்குமே. கந்தவேல் மருங்கில் சேலையும் கட்டிய சீராவும் கையில் சிவந்த செச்சை மாலையும் சேவல் பதாகையும் தோகையும் வாகையுமே. பாடல் 38. முருகன் என்னுடன் இருப்பதனால் எதுவும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்ற பொருளில் நாள் என்னை என்ன செய்துவிட முடியும்? கர்ம வினை, நவக்கிரகம், வறுமை, நோய், பகை, மரணம் இவைகள்தான் என்னை என்ன செய்ய முடியும்? என் முருகனின் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் 6 முகமும் 12 தோளும் கடப்ப மலரும் எனக்கு முன்னே இருக்கும் பொழுது நாள் என் செய்யும்? வினைதான் என் செய்யும்? என்னை நாடி வந்த கோள் என் செய்யும்? கொடும் கூற்று என் செய்யும்? குமரேசர் 2 தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. பாடல் 40. திருச்செந்தூரின் வயல்களில் சேல் என்னும் மீன்கள் துள்ளி குதிப்பதனால் வயல்கள் அழிந்தது. தேன் சிந்தும் பூக்கள் நிறைந்த கடம்ப மலர் மாலையை முருகன் விருப்பமாக அணிவதனால் இந்த மாலை அணியும் முருகனிடத்தில் நாம் சேர முடியவில்லையே என்று ஏங்கும் பெண்களின் மனம் வாடியது. மயில் மீது ஏறி வரும் முருகனின் வேல் பட்டு கடலும் சூரனும் கிரௌஞ்ச மலையும் அழிந்து போனது. பிரம்மன் எழுதிய என் தலையெழுத்து முருகனின் கால்பட்டு அழிந்தது. பிறப்பு இறப்பு இல்லாத நிலைக்கு நம்மை எடுத்துச் செல்கிறது. வளம் அழிந்து மனம் அழிந்து அசுர குணம் அழிந்து தலைவிதி அழிந்து
இறைவனிடத்தில் புகுவதை ஒரு மறைபொருளாக இப்பாடலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில், தேங்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம், மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும், அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. பாடல் 50. திருப்புகழை எப்பொழுதும் ஓதுபவன் நான், ஆகையால் காலன் வந்து பாசக்கயிறு வீசும்போது அஞ்சாதே என்று சொல்லி என்னை வந்து காக்கின்றாயே. திருமாலின் திருமருகரே, தனியொரு மயிலின் மீது ஏறி வரும் சேவகரே, எதிரியை எதிர்க்க சித்தமாக இருப்பவரே. படிக்கும் திருப்புகழ் போற்றுவன் கூற்றுவன் பாசத்தினால் பிடிக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய், பெரும் பாம்பில் நின்று நடிக்கும் பிரான் மருகா, கொடும் சூரன் நடுங்க வெற்பை இடிக்கும் கலாபத் தனிமயில் ஏறும் இராவுத்தனே. பாடல் 53. வேடுவர் மகளாகிய வள்ளி அம்மையை விரும்பும் குமரனை உள்ளன்போடு உருகி பாடுவார். ஆனால் தம்மிடம் செல்வம் இருக்கும்போது பொருளற்ற ஏழைகளுக்கு கொடுக்க மாட்டார்கள். அவர் நேர்மையற்ற வழியில் ஈட்டிய செல்வத்தை ஒளித்து வைத்து திருடர்களிடம் பறிகொடுத்துவிட்டு மனம் துக்கப்பட்டு தம் வாழ்நாளையே வீணாக்குவர். வேடிச்சி கொங்கை விரும்பும் குமரனை மெய் அன்பினால் பாடி கசிந்து உள்ளபோதே கொடாதவர் பாதகத்தால் தேடி புதைத்து திருட்டில் கொடுத்து திகைத்து இளைத்து வாடி கிலேசித்து வாழ்நாளை வீணுக்கு மாய்ப்பவரே. பாடல் 70. நம் கண்களுக்கு இன்பம் தருவது அவன் தாமரை போன்ற பொற்பாதங்கள், நம் சொல்லுக்கு துணை முருகா என்னும் நாமம், நம் பாவங்களை அழிக்க துணை அவன் 12 தோளும், நமக்கு அச்சத்தை தரும் தனி வழிக்கு துணை திருச்செங்கோட்டில் அருள் புரியும் கந்தனின் கூர்மையான வேலும் மயிலும். விழிக்கு துணை திருமண் மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் 12 தோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. பாடல் 101. கந்தர் அலங்காரம் என்னும் இந்நூலில் இருந்து ஒரே ஒரு பாடலை ஏனும் படித்தால் அவர் வாழ்க்கையில் எதை கண்டும் அஞ்ச வேண்டாம். முரடர்கள் கோபம் கொண்டவர்களை கண்டு அஞ்சமாட்டார்கள், படுகுழியில் விழமாட்டார்கள், நோயால் துன்பப்பட மாட்டார்கள், புலி கரடி யானை முதலிய விலங்குகளை குறித்து கலங்க மாட்டார்கள். சலம் காணும் வேந்தர் தமக்கு அஞ்சார், யமன் சண்டைக்கு அஞ்சார், துலங்கா நரக குழி அணுகார், துஷ்ட நோய் அணுகார், கலங்கார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்தன் நன்னூல் அலங்காரம் 100 ஒரு கவிதான் கற்று அறிந்தவரே. பாடல் 106. இரு தரப்பிற்கும் நன்மை இல்லாமல் எல்லா பக்கமும் பிரச்சனைகளால் சூழப்பட்டு என்ன செய்வதென்று அறியாமல் தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு மனதுயரை நீக்கி திருச்செந்தூர் முருகன் வள்ளியின் அன்பு கணவன் மயில் மீது ஏறி வந்து அருள் புரிவார். கொள்ளித்தலையில் எறும்பது போல குலையும் எந்தன் உள்ளத்துயரை ஒழித்து அருள்வாய், 1 கோடி முத்தன் தெள்ளிக் கொழிக்கும் கடல் செந்தில் மேவிய சேவகனே, வள்ளிக்கு வாய்த்தவனே, மயில் ஏறிய மாணிக்கமே. அவரவர்களுக்கு விரும்பிய பாடலை தேர்ந்தெடுத்து தினமும் பாராயணம் செய்யலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.